கோயம்பேடு தேமுதிக நினைவிடத்தில் தொண்டர்கள் குவிந்து வரும் நிலையில் அவர்களுக்கு உணவுகள் வழங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், அதிகாலை முதலே தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துறதுக்காக தொண்டர்கள் வர தொடங்கினதா பார்க்க முடிஞ்சது. சுமார் எத்தனை பேருக்கு உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தொண்டர்களோட வருகை எப்படி இருக்குன்னு குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடியது விஜயகாந்த் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலக வளாகத்தில் தான் இருக்கிறோம். இங்க நம்ம பார்த்தாலே தெரியும், சுமார் தற்பொழுது ஒரு 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடைய நினைவிட பகுதியில் குவிந்திருக்கிறாங்க. 6 மணி முதலே நினைவிடத்துக்கு உள்ளே பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளிலே தெரியும், நீண்ட வரிசைகளில் காத்திருந்து விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நினைவு தினத்துல அவருக்கு மரியாதை அஞ்சலியை செலுத்தணும்னு சொல்லி ஏராளமான பொதுமக்கள், மகளிர், குழந்தைகளோட நிறைய பேர் வருகை தந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஓராண்டுக்கு முன்பு இருந்தாலும் தற்போது நிலையில் இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு நேரடியாக அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக அதிக அளவில் வந்த வண்ணமே இருக்கிறாங்க. ஏனென்றால் விடிய விடிய அதிக அளவில் பொதுமக்கள் பேருந்து மற்றும் ரயில் மூலியமாக வருகை தந்திருந்தவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். அவர்கள் தற்பொழுது உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் தற்பொழுது விஜயகாந்த் அவருடைய நினைவு நாளில் தன்னுடைய மொட்டை அடித்து அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்துவதற்கு காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒளிப்பது அஸ்வின் காட்டக்கூடிய காட்சிகளை தெரியும். ஏனென்றால் விஜயகாந்த் அவருடைய ஓராண்டு நினைவு தினத்தில் அவருக்கு தங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்தி இந்த நாளில் அவருடைய ஒரு அஞ்சலி மற்றும் மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஏராளமான பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக 15,000க்கும் மேற்பட்ட உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. கட்சி சார்பில் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சார்பில் இந்த உணவுப் பொட்டலங்கள் தற்போதைய நிலையில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. வெஜிடபிள் பிரியாணி பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக தயார் செய்யும் பணியில் அவருடைய நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விஜயகாந்த் அவருடைய மறைவு ஓராண்டுக்கு பிறகும் இந்த இடத்துக்கு வருகை தரது எப்படி இருக்கு? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்திலிருந்து வரோம். என் பேர் எம்.ஆர். அன்பு, முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர். இப்போ கேப்டன் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. இன்னும் எங்களுக்கு கேப்டன் இருக்கிற மாதிரி தான் நினைச்சு வந்திருக்கிறோம். இப்ப கேப்டனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்திருக்கிறோம். கேப்டன் எங்களுக்கு மறைஞ்சு போன மாதிரி எங்களுக்கு எண்ணம் இல்லை. கேப்டன் அவருடைய நினைவாலயத்தில் வந்தாவே அவர் கோயிலுக்கு வந்த மாதிரி தானே எங்களுடைய எண்ணம்லாம் இருக்குது. அதனால கோயிலுக்கு தரிசனம் செஞ்சுட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எங்க கேப்டன் எங்கேயும் போல எல்லார் மனசுல இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது தனியா நின்று இருக்கும்போது எல்லாரும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகி பார்த்துருக்கலாம். ஆனா முதலமைச்சர் ஆவாதே எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு செஞ்சிருக்காரு. அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் தவற விட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் அவர் போன பிறகுதான் அவருடைய அருமையெல்லாம் தெரிஞ்சு அவரை பாக்குறதுக்காக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. எல்லா ஜனங்க பொதுமக்கள் அனைவரும் வந்திருக்காங்க, கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. பிரியதர்ஷினி, இங்கு சாரை சாரையாக ஏராளமான பொதுமக்கள் இந்த இடத்தில் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கூடிய பகுதி சுற்றிலும் வெளியே, அதாவது இந்த வளாகத்துக்கு வெளியேயும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கோயம்பேடு ரவுண்டானா பகுதியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருப்பதோடு உள்ளே வளாகத்துக்கு உள்ளேயும் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய இந்த பாதை முழுவதுமே அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நேரடியாக சென்று அவர்கள் கூட இந்த இடத்தில் அவருக்கான இந்த மரியாதை செலுத்துகிறார்கள். இன்றைய தினம் வழக்கமாக இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கையில் பூ கொண்டு அந்த நினைவிடத்தில் அதற்கான மரியாதை செலுத்துவார்கள். இன்றைய தினம் யாரும் பூ கொண்டு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை கட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அருகே சென்று இன்றைய தினம் அந்த பூக்களை அங்கு செலுத்த முடியாது. ஆகவே இன்று கொண்டு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இதுதான் பிரதான வாயில், பொதுமக்கள் வரக்கூடிய வாயில். இந்த வழியாக உள்ளே சென்று அவர்கள் மரியாதை செலுத்திய பிறகு வெளியே செல்வதற்காக பின்புறமாக ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக பொதுமக்கள் தங்கள் உள்ளே வரக்கூடிய வழியிலிருந்து வெளியே செல்வதற்கு தனியாக ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரே வழியாக அதே வழியாக செல்லும் பொழுது இந்த இடத்தில் பெரிய இடையூறு ஏற்படும். ஆகவே இதற்கான ஒரு பிரத்யேக ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். இந்த காம்பவுண்ட் சுவரை இடித்து ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நான் பார்க்கக்கூடிய இது விஐபிகள் வரக்கூடிய வழி. விஐபிகள் வருவதற்காக ஒரு தனி வழி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வளாகம் முழுவதுமே காலை முதலே அதிக அளவு பொதுமக்கள் வரக்கூடிய நிலையில் இங்கு காவல்துறையை பொறுத்தவரையில் 4 டிசிகள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியதர்ஷினி, நேரம் செல்ல செல்ல தொண்டர்களோட வருகை அதிக அளவில் காணப்படுது. அதுக்கு ஏற்றவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.